வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. அது என்னன்னா சீத்தாப்பழம் பாயாசங்க. இந்த பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 லிட்டரு பால் இருந்தால் போதும். நான் எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பால், 1.5 கிலோ சீத்தாப்பழம், சர்க்கரை, முந்திரி, பாதாம், பிஸ்தா இவ்வளவு தாங்க தேவைப்படும். இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் 1.5 லிட்டர் பாலையும் ஊற்றிக்கிறேன். ஏன் நான் 1.5 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னா, அது 1 லிட்டர் பாலாக சுண்டி காய்ச்சணுங்க. அதுக்காகத்தான். அப்போ அந்த சுண்ட காய்ச்சினா தான் அது சுவை நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருக்கேன். நான் எப்பயுமே பால் காய்ச்சறது எலக்ட்ரிக் குக்கரில் தாங்க காய்ச்சுவேன். அப்போ தான் அது நல்லா கொதிச்சு வத்தி வரும். அப்போ சுவை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் குக்கரில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1.5 கிலோ சீத்தாப்பழத்தை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கிட்டு வர்றதுனால சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பழத்தை போட்டு பார்த்திங்கன்னா நல்ல பழமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு அதில் உள்ளே இருக்க சதையை பூரா அந்த கொட்டையோடு எடுத்துக்கணுங்க. தோலை தூக்கி குப்பையில் போட்டுறணும். இப்போ நான் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே அந்த சதை பகுதி, அந்த கொட்டை பகுதியோடு நாம் தனியாகவே எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம சதை பகுதி தனியாகவும் கொட்டை தனியாகவும் பிரிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டூல்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் கையால் கூட பிரிக்க எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ குங்குமப்பூவை ஒரு பவுலில் போட்டு நல்லா சுடுற பாலை ஊற்றிருக்கேங்க. அப்போ தான் அந்த கலருக்கு நல்லா வருங்கிறதுக்காக இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் தான் அந்த பாயாசத்தோடு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆனியன், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்க அந்த டூல்ஸில் இதை எடுத்து போட்டு மேலே மூடியை போட்டு 2 இழுத்திங்கன்னா போதுங்க. அழகாக கொட்டை தனியாகவும் அந்த சதை பகுதி தனியாகவும் வந்துருங்க. இப்போ பாருங்கள், இப்படி இழுத்தோம்னாவே இங்கே பாருங்கள் தெரியுது, கொட்டை தனியாக வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டு தனியாக கொட்டையாகவும் தனியாக சதையாகவும் எடுத்து வச்சுட்டேங்க. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா அந்த பாலோடு நம்ம சேர்க்குறப்ப அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துருக்கேன். இது கூட 2.5 டீஸ்பூனும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதும். நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் வேண்டாம். 2.5 டீஸ்பூன் போதும். ஏன்னா இதுக்கு நிறைய சர்க்கரை வேண்டாம். சுண்ட காய்ச்சிய பால், 2வது சீத்தாப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இவ்வளவு போதுமானதுங்க. நான் இதை ஒரு 3 பேட்சாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா நைஸாக நம்ம அரைக்கணுங்கிறதுக்காக 1.5 கிலோவும் ஒரே இதில் போட்டோம்னாக்க அதை அரைக்கையில் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 பேட்சாக போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது கூட நல்லா பாலை சுண்ட காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்க்கணும். இப்போ இந்த பழத்தை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் நல்லா சுண்ட காய்ச்சி 1 லிட்டராக வந்துருச்சு பாருங்க. இந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்து இப்போ இது 2ஐயும் நல்லா ஒன்றா கலக்கிக்கங்க. அந்த அரைச்ச சீத்தாப்பழமும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா 4 முறை கலக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறம் குங்குமப்பூவை பாலில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இந்த கலருக்காக இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. அது கூட 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி கொடுங்கங்க. இந்த பாருங்க, நல்லா கெட்டியாக நல்ல கலரும் வந்திருக்க பாயாசத்துக்கு. முந்திரி, பாதாமு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு போடணுங்க. ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் பாதாம், 1 கை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக பொரிய விடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு தாங்க அதில் போடணும். சூடான பாலில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இது கூட இதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க. பாலை காய்ச்சி ஆற வச்சு குளிர ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க சீத்தாப்பழத்தோட ஊற்றணுங்க. அதுக்கு முன்னாடி நீ ஊற்றிட்டீங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வறுத்து போடுறப்பையும் ஆற வச்சு போடணும். கடைசியாக பிஸ்தாவையும் கொஞ்சம் சேர்த்து பொடி பொடியாக அதை நறுக்கணும். அதுக்கு நான் ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணுறேங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே கையால் நறுக்கினா கூட இவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியாது. இதுக்குள்ளே போட்டு 4 சுற்று சுற்றினோம்னா அழகாக பொடி பொடியாக வந்துடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதையும் நாம் செஞ்சு வச்சுருக்க சீத்தாப்பழ பாயாசத்தில் மேலே தூவி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சீத்தாப்பழ பாயாசம் ரெடிங்க. இது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கள்லாம் கொட்டையை நீக்கி சாப்பிட சோம்பேறிப்பட்டு சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழ பாயாசம் பண்ணி கொடுக்கணுங்க. சீசனுக்கு வரக்கூடிய பழங்களை எதையுமே நாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
வாசனையும் நல்லா இருந்துச்சு. இந்த சீத்தாப்பழம் சும்மாவே வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். அதை இதை அரைச்சு இது கூட நெய்யெல்லாம் சேர்க்குறப்ப, பால் சேர்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இது உடம்புக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அவசியம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கூட இருந்துச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.